வணக்கம் மக்களே. இன்றைக்கு தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அதாவது சட்டமன்றத்தில் பேசுகிறாங்க. நம்ம தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் பேசுகிறாங்க. இந்த மாதிரி கூட்ட நெரிசலாக இருந்திருக்கு, அப்போ தண்ணி தாகம் எடுத்திருக்கு, இப்போ தண்ணி கேட்குறதுக்கு செப்பலை தூக்கி அடிச்சிருக்காங்க, செப்பலை தூக்கி அடித்து தண்ணி கேட்டிருக்காங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. அப்படின்னு நான் நொந்து போயிட்டேன். இப்படி கூட மனிதர்கள் இருப்பாங்களா? செப்பலை தூக்கி அடித்து தண்ணி வேணும்னு கேட்குற அளவுக்கு ஒரு மனுஷன் இருக்கானா? மனுஷனே கிடையாது. அப்படின்னா மனுஷனே கிடையாது. அப்படி கூட இருக்காங்களா? அதாவது என்னுடைய கருத்து என்னென்னா, ஒரு ரசிகன் அப்படி செஞ்சுருக்க மாட்டான். அந்த இடத்துல ஒரு அரசியல்வாதி இருந்திருப்பான். அந்த அரசியல்வாதிக்கு தான் அப்படி தோணும். சரிங்களா? ரசிகன் அப்படி செஞ்சுருக்க மாட்டாங்க. இன்னொன்றுங்க, அரசியல் அப்படின்னா என்ன தெரியுங்களா? அரசியல் அப்படின்னாவே அடாவடி, அதாவது கொள்ளடிக்கிறது, கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கொள்கைன்னா என்னன்னா, அடுத்தவனை விளாட விடாமல் தடுக்கிறது. தான் எல்லாத்துலேயும் தான், மற்றவெல்லாம் வரக்கூடாது. அது மட்டும் கிடையாது, முதுகுல குத்துறது. அப்புறம் அந்த மங்கீஸ் இருக்குது பாருங்கள், மரம் விட்டு மரம் தாவற மாதிரி இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியை தாவுறது. இது மாதிரி தான் அரசியல். அரசியல்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பேமானித்தனமான ஒரு இது அரசியல். நான் அரசியலை தான் சொல்கிறேன், தனிப்பட்ட மனிதரை சொல்ல. எல்லாமே எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் சரி, எல்லாமே அப்படி தான். இவர் நம்ம விஜய் பண்ணுறது அரசியல் கிடையாது. அது மனிதாபிமானம், மனிதத்துவம். அதனால தான் மக்கள் வெற்றி கழகம்னு வச்சார். சரிங்களா? மக்கள் எப்படி